भगवते श्रीरमणाय ओम श्री गुरुभ्यो नमः। वक्रतुंड महाकाय सूर्यकोटि समप्रभ निर्विघ्नं कुरु मे देव सर्वकार्येषु सर्वदा। பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நான்கும் கலந்துனக்கு நான் தருவேன். கோலம் செய் துங்கக் கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் ஒன்றும் தா. நமோ ரமணாயவே ஞானமும் கல்வியும் நமோ ரமணாயவே நாள்களும் கோள்களும் நமோ ரமணாயவே நாமரி மந்திரோ நமோ ரமணாயவே நாவு கருங்கலோ நமோ ரமணாயவே நல்வழி கூட்டுமே நமோ ரமணாயவே ஞாயிறும் திங்களும் நமோ ரமணாயவே நாள்களும் கோள்களும் நமோ ரமணாயவே நாற்கரணங்களும் நமோ ரமணாயவே நம்முட்சுடர்வதே நமோ ரமணாயவே நான்கு நெறிகளோ நமோ ரமணாயவே நான் மறை உட்பொருள் நமோ ரமணாயவே நம்முரை வாய்மையா நமோ ரமணாயவே நம்பிக்கை கூறுமே நமோ ரமணாயவே நம்பன் உரு பெயர் நமோ ரமணாயவே நாடும் உரு சொல்ல நமோ ரமணாயவே நன்புலத்தூட்புக்கு நமோ ரமணாயவே நம்பனை காட்டுமே நமோ ரமணாயவே நாத்திகர் காட்சிக்கு நமோ ரமணாயவே நாத்தி நபாதியோ நமோ ரமணாயவே நம்பினர் தங்கட்கு நமோ ரமணாயவே நாளும் இருப்பதே ஏகமக்ஷரம் ஹிருதி நிரந்தரம் பாசதே ஸ்வயம் லிக்யதே கதம். சாட்சாத் சர்வேஸ்வரனாகிய பகவானுக்கு நமஸ்காரம். பகவானுடைய அடியவர்களுக்கு நமஸ்காரம். அக்ஷர மணமாலை பாடத்திட்டத்தின் கீழ் 16வது வகுப்புக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன். சென்ற வகுப்பிலே உன் ஜோதி உருக்காட்டு, உன்னுடைய ஜோதி தரிசனம் செய்து வை என்றெல்லாம் கேட்டுக்கொண்டார். இதற்கு எது தடையாக இருக்கும் என்பதை யோசித்து பார்த்திருக்கிறார். அந்த தடையை அகற்றி எனக்கு சரியான இந்த ஆன்ம வித்தையை எனக்கு கற்றுக் கொடுங்கள் என்று அடுத்து வரும் பாடலிலே 33வது பாடலிலே வேண்டிக் கொள்கிறார் பகவான் நமக்காக.
படிவித்தை கற்றி படிமயக்கு விட்டூரு படுவித்தை காட்டருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல. அதாவது செப்படி வித்தை கற்று எனக்கு சொல்லிக் கொடுக்கப்படுபவை, நான் கற்றுக்கொள்பவை இத்தனையும் உருப்படியான ஒரு ஆன்ம வித்தையை தவிர மற்ற எல்லாவித கல்விகளையும் நான் கற்றுக்கொள்கிறேன். இவையெல்லாம் செப்படி வித்தை என்கிறார் பகவான். செப்படி வித்தைன்னா, செப்புன்னா பாத்திரம். ஒரு ஆரஞ்சு பழத்த வைக்கிறது, எலுமிச்சம் பழத்த வைக்கிறது, ஒரு பாத்திரத்த போட்டு மூடுறது. அப்புறம் எடுத்தா அங்க இருக்காது. அந்த எலுமிச்சம் பழம், ஆரஞ்சு பழமும் இருக்காது. எங்க போச்சு? அதுதான் செப்படி வித்தை. இப்படிப்பட்ட லோகாயத்தமான கல்விகள் எல்லாம் இந்த செப்படி வித்தைன்னு ஒரே அடியாக ஒதுக்கி தள்ளி விடுகிறார் பகவான். இதெல்லாம் எனக்கு வேணாம் அப்படின்ட்டு. அது அவ்வளோ ஒரு உரிமை. இப்படி மயக்கு விட்டு இந்த கல்விகளை எல்லாம் எனக்கு கற்றுக் கொடுத்து என்னை மயக்குவதை விட்டு, அதனால தான் எப்ப கூட மறுபடியும் நினைச்சுக்கிறேன். எச்.வி. சார் வந்து உங்களுக்கு யாப்பு அணி வானான்னா, அது செப்படி வித்தை ஆயிடுமோன்னு அவர் பயப்பட்டுருக்கார். அது அது உண்மை நிலையும் அதுதான். மனசு டைவர்ட் ஆகக்கூடாது. மெல்ல மெல்ல எப்படியாவது தனக்கு உள்ளே ஆழ்ந்து போக வேண்டும். அந்த ஒரு ஞாபகம் இருந்தா போரும். நம்ம வீட்டுக்குள்ள நம்ம போறோம். அதுக்கு வேற யார் நம்மளுக்கு வழிகாட்டணும்? அவரு ஜே.கே. சொல்றது 100% கரெக்ட். பி எ லைட் அன்டு யுவர் செல்ஃப்ன்னுவாரு அவரு. அதுதான் உண்மை. யார போய் நம்ம எதுக்கு நம்பணும்? இன்ஃபாக்ட் யாராவது ஒரு குரு அவரை முழுவதுமாக நம்மை நம்பித்தான் தீர வேண்டும். அவர் இல்லாட்டா நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்னு டிபெண்டன்ட்டா ஆக்கினா, ஹி இஸ் நாட் எ ப்ராப்பர் குரு. குருவாச்சிக கோவில்ல பகவானே சொல்றார். That guru is the real Sadguru who makes you independent. எந்த கல்வியை கற்றுக் கொடுக்க வேண்டுமோ, அதாவது டீச் ஹிம் ஃபிஷிங் ராதர் தென் கிவிங் ஹிம் அ ஃபிஷ் ன்னுவா. இப்போ இந்த நியூ எஜுகேஷன் பாலிசின்னு இந்த கவர்ன்மெண்ட் இன்ட்ரோடியூஸ் பண்ணா, அப்புறம் அது மத்தவாள்லாம் என்னமோ விடல. ஆனா அதுல வந்து அத கொஞ்சம் அது என்னதான் இருக்குன்னு பார்த்தா, எப்படி கத்துக்கணும்னு அது கத்துக் குடுக்குது. கான்செப்ட்ஸ். இது வந்து ரொம்ப மாடர்ன் டீச்சிங் டெக்னாலஜியே டெக்னிக்ஸே மாறி இருக்கு. ஸ்பூன் ஃபீடிங்கே இல்ல. மக்கிங் அப் தான் ஒரு காலத்துல கல்வி. அப்படியே பை ஹார்ட் பண்ண வேண்டியது தான். அப்படியே எழுதிட்டா மார்க்கு. இப்ப அப்படி இல்ல. கல்வி மாறி இருக்கு. அன்லெஸ் யூ அண்டர்ஸ்டாண்ட் த கான்செப்ட், யூ வோன்ட் பி ஏபிள் டு மூவ் ஃபார்வர்ட். மனதினுடைய சிந்தனா சக்தியை தூண்டி விடுவதனால் தான் மேல மேல புதிய கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிக்க முடியும். அத தான் இங்க கேட்கிறாரு. செப்படி வித்தை கற்று இப்படி மயக்குவதை விட்டு, இந்த செப்படி வித்தைகள் எல்லாம் உண்மை என்று நான் நம்புவதுதான் மயக்கம். அந்த மயக்கத்தை என்னிடமிருந்து அகற்றி, நான் உருப்படு வித்தையை காட்டு அருணாச்சலா. இந்த உருப்படு வித்தைன்னா, நம்மலாம் என்ன நெனச்சுப்போம்? உருப்படுறது, நற்கதி அடைதல், நல்வழி காட்டுவதற்கு உதவி செய்தல். அந்த மாதிரியான நல்வழி காட்டுகின்ற அந்த கல்வியை எனக்கு கற்றுக் கொடுங்கள். அப்படி நான் நெனச்சுப்போம். ஆக்சுவலா இன்னும் கொஞ்சம் ஆழமா யோசிச்சு பார்த்தா, உருனாலே தமிழ்ல உரு. வடசொல் ஸ்வரூபம். ஸ்வரூபம். ஆன்மாவுக்கு சொரூபம்னே ஒரு பெயர் உண்டு. ஏன்னா அந்த சொரூபம் தான் இருக்கு. மத்த சொரூபங்கள் எல்லாம் மாயா சொரூபங்கள். உண்மை இருப்பற்ற சொரூபங்கள். இந்த அருணாச்சல ஆன்ம காட்சி ஒன்றுதான் அந்த அந்த காட்சி ஒன்றுதான் உண்மையான உண்மை இருப்பு இருக்கின்ற ஒரு காட்சி. ஆன்ம காட்சி. அப்படி குரு என்றால் ஆன்மா.
உருப்படுதல் தான் ஆன்மாவாதம். இது நம்ம சொல்றோம், இவன் உருப்படவே மாட்டான்னுவோம். சொல்ற பேச்ச கேட்கறது இல்லன்னுவோம். இந்த உருப்படுதல்ன்றதுக்கு அர்த்தமே, அ அது ஒரு தரம் தாழ்ந்த ஒரு பொருள்ல தான் நம்ம உபயோகிக்கிறோம். ஆனா பகவான் இத எப்படி நம்மளெல்லாம் ஒரு ஸ்டாண்டர்டே இல்லாதவாளெல்லாம் அவரு ஸ்டாண்டர்டா ஆக்குறாரோ, அப்படி இந்த உருப்படுதல் என்ற வார்த்தை அவர்கிட்ட வந்து உருப்பட்டுது. அதனுடைய உண்மையான பொருளா இல்ல அத பகவான் உபயோகிக்கிறார். உருப்படு வித்தை என்பது ஆன்ம உருவாகின்ற வித்தையை காட்டு அருணாச்சலா அப்படின்னு கேட்கிறார். இது ஏன் மயக்கம்ன்றார்? இந்த செப்படி வித்தையெல்லாம் மயக்கம்னு ஏன் அவரு சொல்றாருன்னா, இந்த சில சமயம் என்ன ஆகுது, இந்த செப்படி வித்தைன்னு ஸ்பெசிஃபிக்கா நேர் டிரான்ஸ்லேஷன் பார்க்கணும்னா மாயாஜால வித்தை. செப்படி வித்தைன்னா ஒரு மாயாஜாலம் தானே. பார்க்கறதுக்கு நிஜமா இருக்கு. "எங்கடா போச்சு இந்த ஆரஞ்சு?" அப்படின்னு. திடீர்னு ஆரஞ்சு வச்சு மறிச்சு பாத்திரத்த எடுத்தா புறா வரும். பறக்கும். இப்படியெல்லாம் பண்ணுவான். இதெல்லாம் ஒரு மாயாஜால காட்சிகள் தானே. இப்படி இந்த மாயாஜாலம் மனதை மயக்குவது. அதனால தான் மயக்குன்ற வார்த்தைய போடுறேன். இப்படி இந்த உலக காட்சி என்பது அவித்தையினாலே, மூலாவித்தையினாலே, காரணம் மாயையினாலே நமக்கு முன்னே சிருஷ்டி செய்யப்பட்டு, அது உண்மை போல தோன்றுகின்ற உலக காட்சிகளிலே, அந்த அதிலே நாம் படிக்கின்ற அனைத்து விஞ்ஞான வித்தைகளும் மாயாஜால காட்சிகள் தான். அந்த விஞ்ஞானங்களில்னாலே நாம் ஆத்ம வஸ்துவை அடைய முடியாது. அது ராக்கெட்டரியா இருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம். நமக்கு உள்ளே ஆழ்ந்து போய் நம்முடைய உண்மையான சொரூபத்தை அதுதான் உருப்படுது. இந்த நான் யார் விசாரம் செய்பவன் உருப்படுவான் அப்படின்றார் பகவான். நான் யார் விசாரத்துல, நான் பாவி என்னும் எண்ணத்தை அறவே ஒழித்து, ஏன் நம்மள என்னால முடியாது. இது ஒரு லெவல்ல போய் முடிஞ்சு போச்சு. இனிமே எனக்கு ஆத்ம ஞானம்ன்றது இல்லவே இல்லை. அப்படின்னு சொல்லாதேன்றார். எவ்வளவு பாவம் ஒருவன் எவ்வளவு பாவியாக இருந்தாலும், தான் பாவி என்னும் எண்ணத்தை அறவே ஒழித்து, சொரூப தியானத்தில் ஊக்கமுள்ளவனாக இருந்தால், அவன் நிச்சயமாக உருப்படுவான். இதோட ஒரு சத்குரு என்ன ஒரு நம்மளுக்கு ஒரு அளவு கடந்த நம்பிக்கையை கொடுக்கும்படியான வார்த்தைகள இத விட ஒரு சரியான அந்த வார்த்தைகள்ல ஒரு லெட்டர், ஒரு எழுத்து, வார்த்தை சொல்லே விடுங்க. ஒரு எழுத்து அதிலேருந்து எடுக்க முடியாது. அப்படி பகவான் நமக்கு ஹைலி இன்ஸ்பைரிங். பகவான் நமக்கு அளிக்கின்ற அந்த நம்பிக்கை அபரிமிதமானது. அதனால தான் சொல்றேன். இந்த உலக காட்சிகளும் கண்ணன் சார் கேட்டாரு போன வகுப்புல. வகுப்பு முடிஞ்ச உடனே, கண் எதிர பிரத்யட்சமா இந்த உலகம் இருக்கு. இத போய் இல்லன்னா, அது ஒண்ணுக்கொண்ணு ஒத்து போலயே. அறிவுபூர்வமா திங்க் பண்ணா ஒத்து போலயே அப்படின்னு. அதுல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, இந்த உலகம் உண்மை அல்லன்னு உண்மை உண்மை அல்லன்றது இருக்கட்டும். இந்த உலக காட்சி பொய்ன்னு எங்கேயுமே சொல்லல. ஆதிசங்கர பகவத்பாதாள் இது மாயான்னு தான் சொல்றார். இருப்பதைப் போல தோன்றுவதே தவிர, அது சுத்தமா இல்லாததுன்னு சொல்லல. ஏன்னா அதுல காரண மாயை இஸ் இன்வால்வ்டு. அந்த ஒரு தத்துவம் நம்மளுக்கு பிடிபட்டதுன்னா, கயிறு பாம்பாக தென்படுவதைப் போல இந்த உலகம் இருக்குதுன்ற அந்த ஒரு உதாரணம் அற்புதமான உதாரணம். அங்க கயிறு இருக்கு. இல்லாம இல்ல. நாம் பார்க்கின்றது தான்
இந்த உலக காட்சிகள் எப்படி நமக்கு தோன்றுகின்றதோ, அப்படியே அத பார்த்துட்டா, நாம் உண்மையை தரிசிக்கல. இந்த உலக காட்சிக்கு பின்னாடி ஏதாவது உண்மை இருக்கா? அத நம்ம யோசிக்கிறதே இல்ல. அது ஏன்னா, பகவான் தான் அது மாரி ஏன் நம்மளுக்கு உலகம் பொய்ன்னு சொல்ல. மரத்தில் மறைந்தது மாமர யானை, மரத்தை மறைத்தது மாமர யானைன்னு திருமூலர் திருமந்திரத்துல சொல்றாப்புல. யா மர தச்சன் அத பார்த்தா மரத்த பார்க்கிறான். குழந்தை அத பார்த்தா யானைய பார்க்கிறது. குழந்தைக்கு மரம் தெரிவதில்லை. தச்சனுக்கோ யானை தெரியறதில்ல. அதுபோல ஞானிக்கு உலகம் தெரியலன்னு தெரியுது. ஹி இஸ் ரியாக்டிங். எல்லார் கூடயும் அவருடைய அ எல்லா விதமான லோக விவகாரங்களையும் பண்ணிட்டு தான் இருக்கார். ஆனா, அவருக்கு உண்மை தெரியறது. நம்மளுக்கு தெரியல. அப்போ இந்த உலக காட்சியே உங்களுக்கு மாயான்னு சொல்றாங்க. எப்படி நிலாவு வெளியிலே, இருட்டிலே, இரவிலே தென்படுகின்ற காட்சிகள் எல்லாம் பொழுது விடிந்தவுடன் அந்த சூரிய வெளிச்சத்திலே இல்லாமல் போய்விடுகின்றதோ, அப்ப அந்த வெறும் கடல் மட்டும் தெரியறதோ, முதல்ல அந்த காட்சிகள் தான் தெரிந்தன, கடல் தெரியலையோ, அதனால மாயை என்கின்ற அந்த கான்செப்ட்டே ஆதிசங்கர பகவத்பாதால் கொண்டு வந்தார். நம்மளுக்கு எல்லாம் புரிய வச்சார். அதை இன்னும் கொஞ்சம் ரேசர் ஷார்ப் இன்டெலெக்ட்டோட வித் பிரிசிஷன் ஒரு இன்சிசிவா எவ்வளோ வார்த்தைகளோ சொல்லிட்டே போகலாம். அப்படி பகவான் அத ஒரு கிளாரிட்டி த கிளாரிட்டி ஹி த்ரோஸ் ஆன் திஸ், த லைட் ஹி ஹஸ் த்ரோன் ஆன் திஸ் இஸ் சம்திங் எக்ஸ்ட்ரார்டினரி. வி ஆர் ஆல் வெரி ஃபார்ச்சுனேட் தட் வி ஹவ் கம் டு பகவான். உள்ளது நாற்பதுல என்ன சொல்றார்? அதனால தான் இந்த உலகத்திலிருந்து பெறப்படுகின்ற whichever இஸ் பிகம்ஸ் லிமிட்டட் அதற்கு இட் ஹஸ் நோ த ரியல் பேசிஸ். உண்மை இருப்பு உணர்வு இல்லன்றார். அதெல்லாம் செப்படி வித்தைன்னுறாரு இந்த பாட்டுல. உள்ளத 40 இதே தான் சொல்றார். ஞானமாம் தானே மெய் நானாவாம் ஞானம் அஞ்ஞானமாம் பொய்யாம் அஞ்ஞானமுமே ஞானத்தை அன்றி இன்று அணிகள் தாம் பலவும் பொய் மெய்யாம் பொன்னை அன்றி உண்டோ பூகல். 13வது பாடல் உள்ளது 40. ஞானமாம் தானே மெய். தான் தான் என்று தமக்கு உள்ளே தழைத்தலாகிய அந்த ஞானம் ஒன்றே மெய். அங்கதான் உலகத்துக்கு பின்னாடி ஆன்மவஸ்து இருக்கு. இந்த உலக காட்சி மாயைன்னு சங்கர பகவத்பாதால் சொல்லும் பொழுது, இங்கே பகவான் அந்த உண்மை நமக்கு உள்ளே இருக்கின்றது. தானே மெய் என்றார். அந்த உண்மையான ஞானமாம் தானே மெய். நம்ப தான் மெய். ஆன்மா என்பது எங்கோ ஆகாசத்துல ஆன்மலோகம் இருப்பது அல்ல. அது நமக்கு உள்ளே இருக்கின்றது. நம்ம தான் ஆன்மா. நானாவாம் ஞானம் அஞ்ஞானமாம். மீதி எல்லாம் செப்படி வித்தை தான். பலதரப்பட்ட விஞ்ஞான வித்தைகள், சாஸ்திர வித்தைகள் என்னென்ன சொன்னாலும் அத்தனையும் முழுக்க, முழுக்க முழுவதுமாக இவை அத்தனையும் செப்படி வித்தைகள் தான். அதுக்கு உதாரணமும் அழகா குடுக்கிறார். அணிகள் தாம் நானாவாம் ஞானம் அஞ்ஞானமாம். அவை அத்தனையும் அஞ்ஞானம் ஞானங்கள் கூட அஞ்ஞானம் தான். எங்க அப்பா ஒரு வாட்டி ஐஐடிலேருந்து ஒரு புரொஃபசர் வந்தாரு. நாங்க இருந்தது கிராமம். அவரு ஐஐடில புரொஃபசரா இருக்கவரு என்னமோ பிரமாதமா அடிச்சு தள்ளினாரு. 1 1/2 மணி நேரத்துக்கு. அப்புறம் ரொம்ப பெருமையா இவ கிராமத்து ஜனங்க நம்ம பேசுறதுலாம் இவாளுக்கு என்ன புரிய போறதுன்ட்டு, கூட அங்க ஒரு 10 பேர் எங்க ஆத்துல வந்தா, சார் வராருன்ன உடனே வந்தா. எல்லாம் ஒரு லெக்சர் குடுத்துட்டு, அவர் ரொம்ப பெருமையா, அ ஒரு பெருமிதமா ஒரு புன்சிரிப்போட கிளம்பி போயிட்டாரு. அப்புறம் அப்பா சொன்னா, "ஹி இஸ் எ ஹைலி எஜுகேட்டட் ஃபூல்" அப்டின்னா.
நான் அவ்ளோ ஸ்ட்ராங்கா வார்த்தைகள சொல்றேன்னா, see, knowledge has got nothing to do with wisdom. Because இந்த பிரக்ஞானம், ஆத்ம ஞானம் இஸ் விஸ்டம். அததான் ஞானம் பரம்பலம்ன்றது ரிக்வேதம். Knowledge is power. That is, that wisdom is power. Not this knowledge, the worldly knowledge. That will give you only ego. It will boost up your ego. எப்ப எப்படிலாம் உங்களுடைய சாஸ்திரத்துல ரொம்ப பாண்டித்யம் பெற்றிருக்கோம் என்ற அந்த ஒரு எண்ணத்திலேயே உங்கள அது கவுத்துரும். அதனால தான் பகவான் சொல்வாரு. உள்ளது 40 சாரி நான் யார் அருண்மொழி தொகுப்புல கூட பகவான் சொல்றார், எந்த நூலிலும் முக்தி அடைவதற்கு மனதை அடக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டுள்ளபடியால், மனோ நிக்கிரகமே, மனோ நாசமே நூல்களின் முடிவான கருத்து என்று தெரிந்து கொண்ட பின்பு, நூல்களை அளவின்றி படிப்பதால் பயனில்லை. மனதை அடக்குவதற்கு தன்னை விசாரிக்க வேண்டுமே அல்லாமல், எப்படி நூல்களில் விசாரிப்பது? உண்மையோ, அதாவது ஆத்ம ஞானமோ, அறிவோ, அது நமக்கு உள்ளே இருக்கின்றது. அதை எப்படி நூல்களோ வெளியே இருக்கின்றன. நமக்கு உள்ளே இருக்கின்ற ஞானத்தை வெளியே இருக்கின்ற நூல்களில் தேடுவதினாலே என்ன பிரயோஜனம்? இப்படியெல்லாம் இந்த செப்படி வித்தைய ரொம்ப ஸ்ட்ராங்கா பகவான் கண்டம் பண்றார். இன்னொன்னு ஒரு கருத்து இதுல இருக்கு. இந்த பாட்டுக்கு இந்த விஞ்ஞானங்கள் என்று சொல்லப்படுகின்ற சாஸ்திரம், பாண்டித்யம் என்று சொல்லப்படுகின்ற நானாவித ஞானங்கள், பலதரப்பட்ட ஞானங்களாகிய இந்த செப்படி வித்தையை நன்கு கற்று, நல்லா அதுல தப்பித்துவாகி, பிறரை ஏமாற்ற முயற்சிப்பவன், அந்த செயலிலே வெற்றி பெற்றாலும், வெற்றி பெறாவிட்டாலும், எப்பொழுது அந்த எண்ணம் எழுந்ததோ, அகண்ட பரிபூர்ண வஸ்துவாகிய தன்னுடைய உண்மை சொரூபத்தை, அந்த உருவை, ஆன்ம சொரூபத்தை, அந்த ஆன்மாவிலிருந்து நழுவுதல் என்கின்ற பிரமாதத்தினாலே மறந்து போய், தனக்கு அந்நியமாக இவன் இருக்கிறான், இவனை நாம் ஏமாற்றுவது என்பது ஆரம்பித்த உடனேயே, இவனே அந்த அஞ்ஞான மயக்கத்திலே ஆழ்ந்து, அந்த அஞ்ஞான மயக்கத்திலே விழுந்து விடுவதினாலே தான் பிறரை ஏமாற்ற முயற்சிக்கிறான். முதல்ல தன்னையே தான் ஏமாற்றிக் கொள்கிறான். அப்புறம்தான் பிறரை ஏமாற்றுகிறான். அதனால தான் இந்த செப்படி வித்தையை மயக்கி தன்னையே மயக்கி விடுகின்ற, கற்றுக்கொள்பவனையே மயக்கி விடுகின்ற இந்த வித்தையை நீக்கி, அகற்றி, உருப்படு வித்தை காட்டு அருணாச்சலா என்கிறார். இன்னொரு உள்ளது 40 அனுபந்தம் இந்த இடத்துல ஞாபகம் வருது. இந்த செப்படி வித்தையினுடைய இந்த கீழ்மையை எவ்வளவோ பகவான் உள்ளது 40 அனுபந்தத்திலே அவர் கூறுகிறார். கற்றும் அடங்காரில் கல்லாதாரே உய்ந்தார். நிறைய படிச்சு எதை தெரிந்து கொள்ள வேண்டுமோ அந்த உருப்படு விதியை தெரிந்து கொள்ளாமல், தனக்கு உள்ளே அடங்காதவர், உதித்த இடத்தில் ஒடுங்கி இருத்தலை தெரிந்து கொள்ளாதவர்கள், அவளை காட்டிலும் அதெல்லாம் தெரிஞ்சுக்காம பாமரனாக இருக்கின்ற, படிப்பறிவற்றவராக, கல்லாதவனாக இருக்கின்ற அவர்களே எவ்வளவோ வீழ்ந்தவர்களாக இருக்கிறார்கள். எதிரெதிரெல்லாம் படுகுழிகளில் இருந்து அவர்கள் தப்பித்துக் கொண்டார்கள் என்றால், பற்றுமத பேயின் பால் உய்ந்தார். என்னுடைய மதம்தான் வசத்தி அப்படின்ற அந்த முட்டாள்தனத்திலிருந்து அவர்கள் தப்பித்துக் கொண்டார்கள். சுற்றுவர சிந்தைவாய் நோய் உய்ந்தார். நான் கற்றுக்கொண்ட விஷயத்தை எல்லாருக்கும் போய் சொல்லணும்னு உலகம் ஃபுல்லா சுத்தின்னு இருக்கா பாருங்க. அந்த சிந்தைவயப்பட்ட அந்த நோய், அதிலிருந்து தப்பித்துக் கொண்டார். சீர்தேடி ஓடல் உய்ந்தார். சீரும் சிறப்பும் தேடி தேடி அலைகின்ற அந்த அலைச்சலிலிருந்து அவர்கள் தப்பித்துக் கொண்டார்கள். உய்ந்தது ஒன்று அன்று என்று உணர். அவர்கள் தப்பித்துக் கொண்டது ஒரு விஷயத்துல இல்லை. அதாவது
அடுத்த தாய்மானவர் உள்ளது 40 அனுமந்தத்திலேயே 34வது பாடல்ல, "மிக்க கல்வி உள்ளவர்தம் உள்ளத்தே ஒன்று அல, பன்னூர் குடும்பம் உள்ளது யோகத் தடையாய் ஓர்." நெறைய படிச்சவாளுடைய உள்ளத்துல ஒண்ணும் இல்ல. பன்னூர் குடும்பம். ஒரு குடும்பம் இல்ல. படிக்காதவனுக்கு ஒரு குடும்பம். படிச்சவனுக்கு பல்லாயிரம் குடும்பம்ன்னுவான். இது யோகத்தடையாய் ஓர். இது யோகம்னா ஒன்று கலத்தல். இந்த ஆன்ம வஸ்துவோடு ஒன்று கலந்து உருப்படு வித்தையை தெரிந்து கொள்வதற்கு, அங்கே உருப்படுதலுக்கும் இது தடையாக இருப்பதை ஓர் உணர்வாயாக என்கிறார். தாய்மான சுவாமிகளும் இத சொல்லியிருக்கார். வெல்லாமல் எவரையும் விரட்டிவிட வகை வந்த வித்தியன் முத்தி தருமோ? வெல்லாமல் எவரையும் விரட்டிவிட வெல்லாமல்னா இந்த ஆன்ம வஸ்துவை அடையாமல் தன்னிடத்திலே வந்தார் எல்லோரையும் இந்த கல்வி அறிவினாலே பயமுறுத்தி விட வகை தந்த வித்தை என் முக்தி தருமோ? எப்படி முக்தி தரும் என்கிறார். இதுல இன்னொரு கருத்தும் இருக்கு. நம்ம பாடத்திட்டத்துல 7வது கருத்தா சொல்லியிருக்கோம். அதாவது செப்படி வித்தைக்காரன் எவ்வளவோ பெட்டர். அஷ்டமா சித்திகள பண்றவன விட, படிச்சவன விட, பண்டிதன விட. எப்படின்னா, இத செப்படி வித்தை பண்றவன் தான் செய்கின்ற வித்தையில தானே மயங்குவதில்லை. ஆனா, அசாதாரணமான சித்திகள் செய்ய வல்லவரோ, அஷ்டமா சித்திகள் கைவரப் பெற்றவரோ, தான் சித்தியில பிறரை மயக்குவதோடு மட்டுமன்றி, அதிலே தானே மயங்கிப் போகிறான். அதனாலே கர்வப்படுகிறான். அதனாலே அவன் ஆணவப்படுகிறான். இதனால தான் சித்திகளின் மீது இருக்கின்ற நாட்டத்தை தவிர்க்க வேண்டும் என்று பலமுறை பகவான் மிகவும் வற்புறுத்தி கூறியிருக்கிறார். முருகனார் சுவாமிகள் பகவானே சித்திகள்லாம் ரொம்ப பண்ணதா தெரியல. முருகனார் சுவாமிகள் சுத்தமா பண்ணவே இல்லன்னு ஆனா பண்ணேன்னு அப்படிதான் அபிப்பிராயம் அவர பத்தி எல்லாருக்கும். அவருக்கு அந்த பக்கமே மைண்ட் போல. அந்த எண்ணம் போனா தானே அவரு பண்றதுக்கு. திருவண்ணாமலையில கணேஷ் அவர்கள் முன்னாள் மவுண்டன் பாத் ஆசிரியர், எடிட்டர். அவர் ஒரு முறை சொன்னார். முருகனார் சுவாமிகள கடைசி காலத்துல அவர பாத்துக்கிறதுக்கு ஒரு பர்சனல் அட்டெண்டன்ட் தேவைப்பட்டது. அப்ப கண்ணாயிரம்னு ஒருத்தரு வந்து அவருக்கு சிசுரூஷை எல்லாம் பண்ணியிருந்தார். கடைசியில அப்பதான் முதல் முறையா அவருக்கு அந்த கண்ணாயிரத்துக்கு ஏதோ விளையாட்டா ஒரு நாள் ஹி வாஸ் வீப்பிங். அப்ப முருகதாஸ் சுவாமிகள் கேட்டாராம். "எதுக்குப்பா அழற? இவ்ளோ கண்ல தண்ணி வரும்படியான்னு?" "பண கஷ்டம் தான். ஒண்ணுமே பண்ண முடியல. என்ன பண்றதுன்னே புரியல. இத எப்படி சமாளிக்க போறேன்னே தெரியல." "சரி, அப்படி எவ்வளோ வேணும்?" அப்படின்னாரு. "கேட்காதீங்க சுவாமி. எனக்கு 50,000 கிடைச்சா கூட என் கஷ்டம் தீராது. அதுக்கும் மேல ஒரு 10,000 கிடைச்சா ஒண்ணா தீரலாம். அதுவும் நிச்சயம் இல்ல. அதுக்கும் மேல ஒரு 10,000 கிடைச்சா தீரலாம். சரி 70,000க்கு வந்துட்டேன்." இது எங்க ஹெச்வி சாரே சொன்னது. ஆமென். கணேசன் அண்ணாவும் சொல்லியிருக்கார். ஹெச்வி சார்ட்ட நான் கேட்டேன். ஆமாமா அது நடந்தது. அது தெரியும். அது மாரி நடந்ததுன்னு தெரியும். அவருக்கும் கணேஷ் அண்ணாலாம் ரொம்ப பர்சனலா நல்லா தெரியும். இன்ஃபாக்ட் முருகனார் சாமிகள் உடல விட போறாருன்ற போது இவர் போய் பார்த்தப்போ கணேசன் அண்ணா தான் அவர அழைச்சுன்னு போயிருக்காரு உள்ள. அவரு முருகனார் சுவாமிகள் இருந்த அறைக்கு இவருக்கு அவசரம் போனோனே இவரு தான் உடனே வந்து அழைச்சுன்னு போயிருக்காரு. அதான் கடைசி தடவையா எச்.வி. சார் அவர பார்த்தது. அந்த எச்.வி. சார பார்த்த உடனே அவரு வைத்தியநாதன் வந்துட்டாரோன்னோ, அப்ப எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு ஒரு வார்த்தை ரொம்ப கஷ்டப்பட்டு சொன்னாராம். அப்போ முருகனார் சொன்னாராம் அந்த கண்ணாயிரத்துக்கு, "அப்போ உனக்கு இது கிட்டத்தட்ட அப்போ உனக்கு 1,00,000 கிடைச்சா தான்" அப்படின்னு சிரிச்சாராம். இதுல ஆச்சரியம் என்னன்னா, அப்ப முதல் தடவையா தமிழ்நாடு இந்த ராஃபிள்ஸ் சீட்டு பரிசு குலுக்கல் திட்டம் இன்ட்ரோடியூஸ் பண்ண டைம். அரசாங்கத்துக்கு காசு வேணும்னு.
அதுல 3வதும் 4வது மாசமும் இத கண்ணா எழுதுறதுக்கு 1,00,000 லாட்டரியில விழுந்தது. இப்படி இத நம்ம சித்தின்னு எடுத்துக்கலாம். சித்தி இல்லன்னு எடுத்துக்கலாம். ஏன்னா முருகனார் சுவாமிகள் நெனச்சுட்டு பண்ணல அத. பட் அவர் வாக்குல வந்துட்டதுனால அது சத்தியமாகி. அவருடைய தாபம். நமக்கு இவ்வளோ சுசுரூஷ பண்றான். இவன் சௌக்கியமா இருக்கணும்னு அவர் நெனைச்சாரு பாருங்க. அந்த எண்ணம். அதுதான் ஞானிகள் கிட்ட இருக்க ஒரு பெரிய விசேஷம். அவ மனசார நம்ம நன்னா இருக்கணும்னு நெனைச்சுட்டா போதும். அதுக்கு மேல எதுவுமே இல்ல அங்க. எதுவுமே நம்ம ஞானத்த அடையறதுக்கோ, நம்ம சௌக்கியமாறதுக்கோ, உருப்படுவதற்கோ வேற ஒண்ணுமே ரெக்யர்மென்ட் இல்ல. த ஒன்லி ரிக்விசிட். அதனால தான் ஞானிகள அப்படி நம்ம எல்லாம் கொண்டாடுறோம். கிடைச்சா போறோம்ன்னு இருக்கும். ஞானிகள் ஒருத்தர பார்த்தா போறோம்ன்னு இருக்கும். இந்த பாரத தேசத்துல அம்பானியும், அதானியும் பெரிய ஆள் கிடையாது. எங்கேயாவது ஒரு மலையில மேல ஒரு குகையில எங்கேயோ ஒரு கைலாசத்துல ஒரு ஞானி இருக்காருன்னா, இந்தியா ஃபுல்லா அவர போய் பார்க்கும். அவர் தான் நம்மளுக்கு இன்னைக்கும், இன்னைக்கும் இந்த நாட்டினுடைய கலாச்சாரம் அப்படித்தான் இருக்கு. பண்பாடு அப்படித்தான் இருக்கு. இப்ப நான் பகவான் இத பத்தி சித்திகள் கிட்ட நாட்டத்த போகக்கூடாதுன்ற அப்படியே பகவானோடு ஒன்றி போன முருகனார் சுவாமிகள் அத பண்ணவே பண்ணாம விட்டதுல ஆச்சரியம் இல்ல. ஆனா இன்னும் 2, 3 சொல்லுவா அவருக்கு அவருடைய பத்தி. இதெல்லாம் தவிர்க்க முடியாதவை. ஒரு ஞானியினுடைய பகவான் கூட தான் சித்திகளே பண்றது இல்ல. அதையும் மீறி நடக்கலையான்னா? அப்படித்தான். "ஏன்டா ரங்கா, உனக்கு 10,000 கிடைச்சா உனக்கு பரவாயில்லையான்னு?" பகவான் கேட்டாரு. இவரு ப ப ப ப சென்னை வந்தபோது இவரு ஏதோ வெளிநாட்டு கம்பெனில, ஃபாரின் கம்பெனில வேலை பண்ணது அவ வைண்ட் அப் பண்ணி போறான்னு சொல்லி, இவரு 10,000த்துக்கு செக் அவர் வீட்டுக்கு அனுப்பிச்சிருக்காரு. இதெல்லாம் நடக்கிறது தான். பட் பகவான் சொல்றது, தப்பி தவறி கூட அந்த பக்கம் போகாதீங்க. சித்திகள் பக்கமோ போவே கூடாது. அது ஒரு பயங்கரமான யோக தடை அப்படின்றார். யோஜ்ன்னா ஒன்று கலத்தல். ஆத்மாவோடு ஒன்று கலப்பதற்கு அதைவிட மிகப்பெரிய தடை இருக்கவே முடியாது. அதனால தான் காரண மாயை என்றது. காரண மாய அந்த சரீரத்துக்கிட்ட போகும்போது தான் அந்த அஷ்டமா சித்திகள் நமக்கு அதுதான் விபரீத ஞானம்ன்றது. நானே கடவுள் ஆயிட்டோம்னு நெனச்சு. இதெல்லாம் நெறைய பார்த்துட்டோம். வி வில் கம் டூ பகவான்ஸ் தனிப்பா ஒண்ணு இருக்கு. அது தானம் அப்படி எழுதி வச்ச பாட்டு ஒண்ணு. அதாவது இப்ப சொன்னது தான் அதுக்கு பொருள். இந்திர ஜாலிகனும் தான் மயக்கம் எய்தாமல் இந்த உலகற்கு மையல் எய்விப்பான். இந்திரஜாலிகன்னா இந்த செப்படி வித்தை பண்றவன் தான் மயக்கம் எய்தாமல் மயக்கமடையாமல் இந்த உலகத்தவர்களுக்கு மயக்கத்தை ஏற்படுத்துவான். மைந்தனே சித்தனோ இந்த அஷ்டமா சித்தி பண்ற சித்தர் இருக்காரே, தான் மயங்கி சேர்க்குமயல் இவ்வுலகற்கு. தானும் மயங்கி போய் இந்த உலகத்தவர்களையும் மயக்குவார். எத்தனை வித்தை இது என்கிறார் பகவான். இப்படி இந்த செப்படி வித்தையை பற்றி கடுமையாக சாடுகிறார் பகவான். இதெல்லாம் தவிர, செப்படி வித்தை கற்றிப்படி மயக்கு விட்ட உருப்படு வித்தை காட்டருணாச்சலா என்பது வேண்டுகோளா படுறது. ஆனா, இந்த உருப்படு வித்தை காட்டு அருணாச்சலான்னா கால வழுவமைதி அல்லது வினைத்தொகை. காட்டுகின்ற, காட்டிய, காட்டப்போகின்ற அப்படி காட்டுவதையே தன் இயல்பாக உடைய, எனக்கு நீ காட்டிய கால வழுவமைதின்னா, எனக்கு நீ காட்டி விட்டாய். அப்படி காட்டு அருணாச்சலா. அப்படி அந்த காட்டு அருணாச்சலான்னு சேர்த்து தான் போட்டிருக்காரு பகவான். காட்டுன்னு பிரிக்கல. காட்டு அருணாச்சலான்னா காட்டுங்கன்ற வேண்டுகோள். காட்டருணாச்சலான்னு ஒண்ணு போட்டா, காட்டுகின்ற இயல்பை உடைய அருணாச்சலன். எனக்கு அப்படித்தான் பண்ணாருன்றார் பகவான். சோ விளைவு கூறலையும், வேண்டுதலையும் ஒருங்கே வெளிப்படுத்துகின்ற பாடல் இது. நம்ம பாடத்திட்டத்துல தட்சிணாமூர்த்தி சுவாமிகளும் அப்படிதான்
சித்திரம் விரிப்பன் வித்துளே முளைபோல் முன்னம் விகற்பமில் இச்சகப்பின் கப்பித மாயாதேய காலகர் மத்தால் பற்பன் சித்திரம் விரிப்பன் யாவன் சித்தனும் மாயிகன் போல் சத்தியாம் குருவாமந்த தட்சிணாமூர்த்தி போற்றின் சித்தனை போல இந்திரஜால மாயினை போல இந்த உலக காட்சியை விரிக்கின்ற தட்சிணாமூர்த்தின்ற இந்த பாட்டினுடைய பொருளெல்லாம் நம்ம முன்னாடியே ஏற்கனவே நல்லா விஸ்தாரமா பார்த்திருக்கோம். இனி இப்படி ஜோதி உருக்காட்டு அருணாச்சலா 32வது பாடல். கீழ்மையை பாழ் செய்ய அருணாச்சலா 18வது பாடல். உன் அழகை காட்ட அருணாச்சலா 8வது பாடல். குற்றமுற்றறுத்தினை குணமாய் பணித்தாள் என்று 19வது பாடல். மன ஜலஜம் மலர்த்தி இட அருணாச்சலா 27வது பாடல். உருப்படு வித்தை காட்டு என்று இந்த பாடல். அமுத வாயை திற இரவில அள்ளி மலர வைப்பதை போல என்ன மலரவை என்பது 29வது பாடல். இப்படி இவ்வளவு கோணங்களிலே விதங்களிலே பகவானை வேண்டி அருணாச்சலேஸ்வரரை வேண்டி கேட்டுக்கொண்டவர் இந்த பாட்டிலே இத்தனையையும் ஒரே ஒரு சொல்லிலே வைத்தார். உருப்படு வித்தை காட்டு அருணாச்சலா என்றார். இனி அடுத்த பாடலிலே இப்படி நீ எனக்கு ஆத்ம ஞானத்தை கொடுக்காட்டா எனக்கு தனக்கு என்ன நிகழும்னு சொல்றேன். 34வது பாடல். சேராய்யனின்மை நீராய் உருகி கண்ணீராற்றழிவேன் அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சேராய் என் கூட நீங்க ஒன்று கலக்கவில்லை என்றால் என்னுடைய உடலே தேகமே நீராய் உருகி போகும்படி என்னுடைய கண்ணீர் வெளிப்பட்டு அந்த கண்ணீரினாலேயே நான் அழிந்து போவேன் அருணாச்சலா. என்ன ஒரு பக்தி! அதே ஏக்கம் கடலாக பெருக அதை தாங்க முடியாமல் நான் இறந்தே போவேன், அழிந்தே போவேன். இந்த உலகத்துல நான் ஏன் வந்தேன்? உங்களுடைய அருள் எனக்கு இல்லைன்னா அப்புறம் ராமகிருஷ்ண பரமஹம்சர் காளி தரிசனம் கிடைக்கலன்னா உடனே கத்தி எடுத்து வெட்டிக்க போனாரு. ஏக்கம். அப்படியான ஒரு நிலை அடியவருக்கு ஏற்படுறது. அப்படிப்பட்ட ஒரு நிலை உண்மையாக இருக்கின்றது என்று நமக்கு எடுத்து காண்பிக்கிறார். அதற்கென்றே ஒரு தனி கண்ணியை வைத்திருக்கிறார். அந்த நிலையை நமக்கு உணர்த்துவதற்காக. டி.கே. சுந்தரேசய்யர் இப்படிதான் சும்மா டெய்லி போய் பகவான் இதில் பார்த்துட்டு வரோம். ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்லைன்னு போகாத விட்டார் 3 மாசம். அதுக்கப்புறம் அவரால் தாங்க முடியல. பகவானை பார்க்காம இருக்க முடியல. மலைக்கு மேலே பெருபாட்சி குயிக்கு போறார். அப்ப பகவான் எதிர வர்றார். இவரு போய் பகவானுடைய திருவடிகளை கட்டிக்கொண்டு அப்படியே அழறார். பகவான் ரொம்ப இன்னசென்ட்டா என்ன ஆச்சு? ஏன் இப்ப என்னத்துக்கு இதெல்லாம் அப்படின்றார். நான் இந்த மாதிரி உங்களை பார்க்கறதுல பிரயோஜனம் இல்லை. நான் வராம விட்டேன். 3 மாசமா அதான் வரல. ஆனா என்னால உங்களை பார்க்காம இருக்க முடியல அப்படின்னு சொல்லி அழுதாராம். அப்போ பகவான் சொன்னாராம், ஓஹோ! பகவான் கிட்ட நம்ம போறது அவருடைய அருளை வேண்டுவதற்கு மட்டும் அல்ல. அவரை பிரிச்சு நம்மால இருக்க முடியலையேன்றதுக்காகவும் நம்ம போறோம் போல் இருக்கு அப்படின்னு சொன்னாராம். அதுதான் உண்மை நிலை. அதுதான் உண்மையான பக்தி. எப்படி பகவான் தன்னை அடியவரோடு பரிபூரணமாக ஐக்கியப்படுத்திக் கொண்டு இந்த கண்ணியை ஏற்றியிருக்கிறார். எப்படி ஒரு அடியவருடைய ஆன்ம தாகத்தை இந்த 2 வரிகள் சேராய் எனின் மெய் நீராய் உருகி கண்ணீரால் அழிந்தே போவேன் அருணாச்சலா, அழிவேன் அருணாச்சலா. இப்படி ஒரு பக்தியை பகவான் வெளிப்படுத்துகின்றார். இது மட்டும் இல்ல, பகவான் அடியவராகவே மாறிடுறார். இப்ப ரமண புராணத்தை ஏற்றும் பொழுது முருகனார் சுமார் 200 வரிகள் எழுதினார். அதுக்கப்புறம் பகவான் கண்டினியூ பண்ணும்பொழுது தொடர்ந்து எழுதும் பொழுது முழுக்க 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 அப்படியே முருகனாராகவே மாறிவிடுகிறார். இது என்னடா இது? இந்த ரமண புராணம்
அ நம்மள பாட்டுடை தலைவராக வைத்து தானே அவர் மனசுல உள்ளூர வச்சுன்னு பண்ணியிருக்கார். அந்த எண்ணமே இல்ல பகவானுக்கு. முருகனாருடைய மனப்பான்மையை அப்படியே முருகனாராக மாறி வெளிப்படுத்துகின்றார். அது மட்டும் இல்ல, ஈஸ்வரனுக்கே அதான் குணம். ஈஸ்வரனுடைய குணம் தெரியுமோன்னு, அடியவர்களாவே மாறி விடுவதுதான். மதுரையில அவர் செய்த திருவிளையாடல். தருமிக்கு பொற்குழி வாங்கி குடுத்தது. அங்கே தருமி ஏழை புலவர். அந்த காலத்துல கல்யாணம் பண்ணிக்கிட்டோம்னா, இவா தான் காசு செலவு பண்ணி பண்ணிக்கணும். இந்த வரதட்சணை கிடையாது. வது தட்சணை தான். அப்போ ஈஸ்வரன் கிட்ட போய் அவர் ரொம்ப சிறந்த சிவபக்த வேண்டிக்கிறார். எனக்கு ஏதாவது வழி பண்ணுங்க. எனக்கு காசு இல்ல. நீங்க தான் எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்றார். அந்த நாட்டை ஆண்ட பாண்டிய மன்னன் செண்பக பாண்டியனும் பரமபக்தன். பரமசிவபக்தன். அப்பொழுது கடை சங்கத்துக்கு தலைவராக இருக்கின்ற நக்கீரருடைய பக்தி, சிவபக்தி அளப்பரியது. இந்த 3 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் சிவபக்தியில விஞ்சியவர்களாக, ஒருத்தருக்கு ஒருத்தர் இவர் தான் கம்மி, அவர் அதிகம்னு சொல்ல முடியாத அளவுக்கு சிவபக்தி கொண்டவர். இந்த 3 பேருக்கும் ஒரு ஒரு நிலைப்படிகள் இருந்தது. ஒரு ஒரு ஸ்டேஜ்ல இருந்தாங்க. அந்த 3 பேராகவும் ஈஸ்வரன் மாறினார். ஏழ்மையிலே வாடிய, வறுமையிலே வாடிய தருமிக்கு பொற்கொழிய குடுத்தார். அவருக்கு ஒரு பாட்ட குடுத்து, சண்பக பாண்டியனுடைய மனதுல ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்தினார். அவன் தன்னுடைய அரசியாருடைய கூந்தல பத்தி ரொம்ப வசத்தியா நெனச்சுட்டு, அ பெண்களின் கூந்தலுக்கு இயற்கையா மனம் இருக்கா? இல்லையான்னு ஒரு டவுட் வந்தது. அந்த காலத்துல ராஜாக்கள்லாம் ரொம்ப என்ன சொல்றது? ரொம்ப டீசென்சி பாக்குறவன். அச்சு பிச்சுன்லாம் பேச மாட்டான். இந்த சந்தேகமே அவனுக்கு ஒரு நாணத்தை ஏற்படுத்தியது. இது ஓப்பனா சொன்னா நம்ம ராஜாவா இருக்கிறதுக்கே தகுதி என்ன இவன்லாம் ஒரு ராஜாவா? அப்படின்னு கேட்டுருவாளே! அப்படின்ற பயம் இருந்தது. இந்த காலத்துல அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. நாட்டுல வெள்ளமே அடிச்சா கூட, உன் மனசுக்கு பிடிச்ச ஒருத்தராத்துக்கு போயிட்டு ஒரு நாள் இருந்துட்டு வரலான்ற மாரி தான் இந்த காலத்து ராஜாலாம் இருக்கான். எத பத்தியும் கவலைப்படுறதில்ல. அப்ப அந்த காலத்துல தமிழை போற்றினார்கள். இப்ப நம்ம தமிழ போற்றல. அதுதான் பிரச்சனை. தமிழ சுத்தமா கைவிட்டோம். 40, 50 வருஷமா விட்டுட்டோம். அந்த காலத்துல சண்முக பாண்டியனுக்கு அந்த வெட்கம், அந்த நாணம் தடுத்தது. ஆனா, அந்த டவுட்ட தீர்த்துக்கணுன்ற ஒரு ஆசையும் இருந்தது. ராஜசபையில எனக்கு ஒரு சந்தேகம் வந்திருக்கு. தீர்த்து வாருங்க 1000 பொற்காசுகள்னு ஒரு பரிசு. 1000 சொல்றான், அவன் எவ்வளோ சொன்னானோ! அவன் நெறைய பொற்காசுகள குடுக்கறதுக்கு தயாரா இருந்தான். இந்த டவுட்ட மட்டும் கிளியர் பண்ணணும்னு. ஈஸ்வரன் என்ன பண்ணார்? "பொங்கு தேர் வாழ்க்கை அஞ்சுரை தும்மி" அந்த பாட்டு எல்லாருக்கும் தெரியும். அந்த ஒரு காலத்துல நான் சொல்றது 40 வருஷம் முன்னாடி இந்த பாட்டு தெரியாத தமிழனே கிடையாது. ஒரு தும்பி வண்டு பார்த்து ஒரு புலவன் கேட்கிறான். "நீ எவ்வளவோ மலர்கள்ல மணத்த பார்த்து அனுபவிச்சிருக்கியே! என்னுடைய தலைவியினுடைய இந்த கூந்தலில் வருகின்ற மணம் போல அவ்ளோ வசத்தியா, அவ்ளோ நன்றா நீ பார்த்திருக்கியான்னு "நீ அறியும் பூவே" அப்படின்னு முடியும். பார்த்து அந்த பாடல பார்த்த உடனே சண்முக பாண்டியனுக்கு அ ஒரு கன்ஃபர்மேஷன் மாரி ஆயிடுச்சு. தன்னுடைய அரசியாருடைய கூந்தலுக்கு மணம் இருக்கு அப்படி. அவன் ரொம்ப மகிழ்ந்து போய் பரிச குடுக்குறான். ஆனா நக்கீரர் அந்த வ வ அவரு அந்த காலத்துல எல்லாமே முறைப்படி நடக்கும். நக்கீரர் அப்ரூவ் பண்ணா தான். அவரு இத படிச்சுட்டு, இந்த இது பாட்டுக்கு பரிசு குடுப்பதற்கு தகுதி இல்லைன்னுறார். ரொம்ப மனம் வாடி வெதும்பி, என்ன கடைசில நமக்கு பணம் கிடைக்கல பாத்தியா? ஈஸ்வரனே குடுத்த பாட்ட இவ சொல்லாமா? ஈஸ்வரன் தான் இத குடுத்தாருன்னு சொல்லாமா?
அப்படின்னும் போது ஈஸ்வரனுடைய பர்மிஷன் இல்லாம எப்படி சொல்ல முடியும்? அப்படின்னு கோயிலுக்கு வரார். ஈஸ்வரன் கிட்ட சொல்றாரு. இந்த மாரி நீங்க குடுத்தீங்க. நான் போய் அங்க அரசவையில குடுத்தா நக்கீரருக்கு இந்த பாட்டு தப்பு இருக்கு. இதுக்கு குடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாருன்றார். ஈஸ்வரனுக்கு அவரு ஏற்கனவே மகா கோபிஷ்டர். கோபாவேசமா வரார். இந்த பாட்டுல என்ன தப்பு இருக்குன்னு கேட்கிறார். அவர் கிளியரா சொல்றார். வாசனாதி திரவியங்களை பூசிக்கொள்வதினாலும், நல்ல மலர்களை மணம்மிக்க மலர்களை சூடிக்கொள்வதனாலும் ஒரு வேளை வரலாமே தவிர, இயற்கையிலே இருக்க முடியாதுன்றார். அப்போ தேவலோக பெண்களுக்கும் அப்படித்தானான்றா? ஆமான்றார். அப்போ இறைவி இப்போ உமாதேவிக்கும் அப்படித்தானான்னா? ஆமான்றார். அப்ப இவருக்கு கோபம் வந்துருது. நெற்றிக் கண்ண திறந்து எரிச்சுடுறார். நெற்றிக் கண்ண திறந்து இப்ப சொல்லு, குற்றம் குற்றமா? அப்படின்னு கேட்கிறாரு. அப்போ நக்கீரர் கொஞ்சம் ஆடி போயிடுறார். நெற்றிக் கண்ணு என்ன நல்லா பார்த்துட்டு பேசுன்றார். சாக்ஷாத் சொக்கேசரே இங்க வந்துட்டீங்க. நாங்க எவ்வளோ புண்ணியம் பண்ணியிருக்கோம். இத விட ஒரு பெரிய பாக்கியம் எங்களுக்கு கிடைக்குமா? இருந்தாலும் தப்பு தப்பு தானேன்றார். கோபம் அளவுக்கு மீறி போறது ஈஸ்வரனுக்கு எரிச்சுடுறார் நெற்றிக் கண்ணத்த. நெற்றிக் கண்ண முதல்ல காமிக்கிறார். அப்புறம் எரிச்சுடுறார். சண்முக பாண்டியன் அப்படியே கால்ல விழுந்து, நக்கீரரையே இப்படி பண்ணி சாம்பலா கிடக்கிறாரே! நீங்க தான் எங்கள காப்பாத்தணும். அப்படின்னு சொல்லி அப்ப கால்ல விழறார். அப்ப அந்த அரசவையில அவரு பொற்றாமரை குளத்துக்கு வாங்கன்னு சொல்லி, அங்க போயி அதுலேருந்து அவர மீட்டு கொண்டு வருகிறார். திருப்பி நேரா வர்றவர் நக்கீர பெருமான் ராஜா கிட்ட அந்த பொற்குழிய தர்மிக்கே குடுத்துருங்கன்னார். இந்த மனமாற்றம் எப்படி வந்தது? இறைவனுடைய அந்த ஈஸ்வரனுடைய மனப்பான்மையை நக்கீரர் அப்பதான் அவரால புரிஞ்சுக்க முடியுது. எப்பொழுது? அவரே அந்த ஆத்ம ஞானத்தை அடைந்தவுடன். ஈஸ்வரனாலே எரிக்கப்பட்டது அவருடைய அகந்தை. அவரையே எரிச்சுள்ள. இவா கண்களுக்கு சாம்பலா இருந்தது. அதனால தான் நாம் சாம்பலானோன்னு அவருக்கு தெரியாது. அகந்தை அழிந்தது தெரிகிறது. அப்ப அகந்தை அழிந்தவுடன் ஈஸ்வரனுடைய மனப்பாங்கு அவருக்கு உண்மையா புரியுறது. தருமிக்கு ஆசை பணம் வேணும். அப்ப தருமியாவே ஆனபோது அவருக்கு பணத்த குடுக்குறார். குடுக்கணும்னு விருப்பப்படுறார். சண்பக பாண்டியனுடைய மனசுல அந்த அவர பரமசிவபக்தர். இவரு தப்பா, ரைட்டா, உண்மையா, பொய்யா இதெல்லாம் பார்க்கல. அவன் மனச குளிர்விக்கணும். அவன் சந்தோஷப்படணும். ஒரு ஸ்மால் கன்செஷன். பொய்ய தான் சொல்லாமே என்ன இப்போ? இது மது பானனை ஈடு பகர்ன்றாரே பகவான். நான் எவன் எவ்விடம் உள்ளேன். இப்போ நான் யார், நான் யார்ன்னு விசாரத்த பண்ணி 40 வருஷம் பண்ணி எனக்கு ஒண்ணுமே தெரியலையேன்னு ஒருத்தர் சொன்னா, அத ஏகாத்ம பஞ்சகத்துல கேலி பண்றாரு. தான் எதற்காக அவதாரம் எடுத்தாரோ, அந்த அவதார நோக்கமாகிய நான் யார் விசாரத்தையே கேலி பண்றார் பகவான். அது அடியவருக்கு நன்மை தான் அவருக்கு முக்கியம். இந்த நான் யார் விசாரமோ, கொள்கையோ அவருக்கு முக்கியம் இல்ல. மதுபானனை ஈடுபக குடிச்சுப்புட்டு ஒருத்தன் நான் எங்க இருக்கேன்? என்ன பண்றேன்னு தெரியலையே! நான் யாரு? கேட்க அதுவா ஏன் இது? அப்படி இல்ல. நான் யாருன்னு உன்ன பார்க்க சொல்றது, அது என்ன அகம் பிரம்மாஸ்மின்னு ஒரு மந்திரமா? இல்ல அயம் ஆத்மா பிரம்மாவா அது? இல்ல பிரக்ஞானம் பிரம்மாவா? இல்ல தத்துவமசியா? அது 4 மகா வாக்கியங்களும் கூட இதற்கு சமானம் ஆகுமா? இந்த நான் யார் விசாரத்தோட. ஹிந்தில இருக்கவன் கौन है ஜெர்மனில இருக்கவன் அவன் இதுல சொல்லிப்பான். இங்கிலீஷ்ல இருக்கவன் ஹூ ஆம் ஐன்னுவான். தமிழ்ல இருக்கவன் நான் யாருன்னு கேட்டுப்பான். இது உணர்வு பூர்வமானது. நமக்கு உள்ளே ஆழ்ந்து போய் உண்மையிலேயே இந்த நான் யார்? மனத அந்த நான் யார்ல போக போக அந்த மனதை அது அமைதிப்படுத்துகின்ற ஒரு அதிசய சக்தி. நம்ம சுத்தி என்ன ஒண்ணா நடக்கட்டும். கண்ண மூடிட்டு நான் யார் என்ற அந்த ஒரு மாபெரும் பிரம்மாஸ்திரம் நம்மை தாக்குகின்ற விதம். தாக்குனல் ஆனந்த ஜோதி அணு தன்னையும் பொன் என்னையும் பொருளாய்
தாய்மானவர் சொல்றார், அணு போன்ற இவ்வளவு பெரிய அண்டாண்ட கோடி சராசர இந்த பிரம்மாண்டத்துல ஒரு தூசு கூட இல்ல நானு. என்னையும் ஒரு பொருளாக மதித்து தாக்குதல் இறைவனுடைய அந்த அருள் என்னை தாக்கியது. அப்படி அந்த இறைவனுடைய அருள் நமக்கெல்லாம் நான் யாரா வந்திருக்கு. நம்மை தாக்குகின்றது. அந்த தாக்கத்திலே மனதை பறிகொடுக்கும் பொழுது மனது 100% அமைதி அடையும். அந்த அமைதி ஆரம்ப காலத்துல 10 செகண்ட் இருக்கும். அதுவே 1 நிமிஷம் ஆகும். அதுவே 5 நிமிடம் ஆகும். அந்த 5 நிமிடம் என்கின்ற அந்த டைம் லிமிட்ட ரீச் பண்ணிட்டா 1/2 மணி நேரம் ஆனாலும் தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு பிரம்மாஸ்திரம் அது. அந்த பிரம்மாஸ்திரத்தினாலே நமக்கு கிடைக்கின்ற ஒரு மாபெரும் பலன் தன்னிழப்பு. நான் அழிந்தே போனாலும் பரவாயில்லை. அந்த அகந்தை அழிவு ஒரு மரண பயத்தை நமக்கு தரும். அதை நேரடியாக பகவான் எப்படி சந்தித்தாரோ, அதை போன்ற ஒரு தைரியத்தை நமக்கு கொடுக்கும். மரணாவஸ்தையில பகவான நினைச்சுக்க தோணும். நான் யார் என்ற விசாரம் முன் வந்து நிற்கும். இந்த மரணம் வந்து விட்டது. சரி, we will face this. அந்த தைரியம் நமக்கு கொடுக்கும். இந்த தைரியத்தை தான் நக்கீரர் பெற்றார். சாக்ஷாத் சர்வேஸ்வரனே நம்ம முன்னாடி நிக்கிறார். அவர் சொல்றது தப்பாகுமா? அத நம்ம தப்புன்னு சொன்னோம்னா நம்ம என்னத்துக்கு ஆவோம்? அழிந்தே போவோம். பயப்படலையே அவரு. அந்த தைரியம் அவருக்கு எப்படி வந்ததுன்னா, தமிழ் அன்னை மூலமாக வந்தது. அந்த தமிழே சுரூபமாக இருக்கின்ற ஈஸ்வரனாலே அவருக்கு வந்தது. நீங்கள் சர்வேஸ்வரனாக இருந்தாலும் சரி, நான் பொய் சொல்ல மாட்டேன். மகாபலி அதானே சொன்னார். நான் பொய் சொல்லல. என் தள்ள வைங்க கால. உங்க திருடிய என் தலையில வைங்க. இதைத்தான் நக்கீரர் மகாபலிக்கும் நக்கீரருக்கும் எந்த விதமான வேறுபாடும் இல்லை தன்னிழப்புல. அந்த தன்னிழப்புக்கு அவர் தயாராக இருக்கிறாரா என்ற ஒரு சோதனை தான் ஈஸ்வரன் அங்கே செய்தார். அப்போது அவர் நக்கீர பெருமானாகவே மாறிவிடுகிறார். அவருக்கு ஆத்ம ஞானத்தை கொடுக்க வேண்டும் என்பதற்காகவே இந்த திருவிளையாடலை அவர் செய்தார். அவரா பண்றாரா? பண்ற ஒரு சந்தர்ப்பத்தை அவர் பயன்படுத்திக் கொள்ளுங்க. எப்படி வேணா சொல்லலாம் ஈஸ்வரன். These are all postmortem. You can do postmortem in 1000 ways. பகவான் தான் அத்தனையும் கிரியேட் பண்ணான்னு சொன்னா தப்பே கிடையாது. அவனன்றி அணுவும் அசையாது. அப்படி தருமைக்கு வறுமையை கொடுத்தார். சண்பக பாண்டியனை ராஜாவாக்கினார். நக்கீர பெருமானை கடைச்சங்கத்துக்கு தலைவராக்கினார். மூவருக்கும் இருக்கின்ற பரம சிவபக்தி என்பதை ஒன்றே, அது ஒண்ணுதான் யாட்ஸ்டிக்கா வச்சிருந்தார். வாரி வாரி கொடுக்கின்றவுடன் அவர்கள் என்ன கேட்கின்றார்களோ அதைத்தான் கொடுத்தார். தருமைக்கு தேவைப்பட்டது பொற்கிழி, பணம். சண்பக பாண்டியனுக்கு தேவைப்பட்டது சந்தேக நிவர்த்தி. நக்கீர பெருமானுக்கு he didn't have the bits to ask for Atma Jnana, but he is totally ready for that. அது ஒரு கன்ஃபர்மேஷன் தான். குற்றம் குற்றவா என்ன பார், ஒரு பயமுறுத்துறது. அந்த பயத்தை, அந்த மரண பயத்தை தான் மகாபலிக்கும் கொடுத்தார். அப்கோர்ஸ் எனக்கு ஈஸ்வரனும் ஒண்ணுதான், பெருமாளும் ஒண்ணுதான். எம்பெருமான் நாராயணன் தான், பாண்டுரங்கன் தான் ஈஸ்வரன். பாண்டுரங்கன் பண்டரிபுரத்துல சிவபெருமானாகவே மானும் மழுவுமாக நரஹரி பக்தருக்கு காட்சி அளித்தார். சங்கர நாராயணன் அவர், ஹரிஹரன் அவர், 2 பேரும் ஒண்ணுதான். அதனால்தான் நான் நக்கீர பெருமானையும் மகாபலியும் சேர்த்து சேர்த்து சொல்றேன். இப்படிப்பட்ட தன்னிழப்புக்கு தயாராக இருந்த நக்கீர பெருமானுக்கு ரொம்ப சந்தோஷமா ஆத்ம ஞானத்தை அளித்தார். அவர் அகந்தையை அழித்து ஆத்ம ஞானத்தை அடைந்த நக்கீரர் was totally transformed. கொஞ்சம் கூட யோசிக்காம நேர அவர் ஈஸ்வரன் கிட்ட பேசுறதை விட மறுபடியும் வந்தபோது சேக்கிழார் பெருமானுடைய நீங்க படிச்சு பார்க்கணும். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். நேர சண்முக பாண்டியனை தர்மிக்கு அது ஏன்னா தர்மிக்கு தேவைப்படுவது பணம்ன்றது இப்ப இவருக்கு தெரிஞ்சுடுத்து. எப்ப ஈஸ்வரனோடு ஒன்று கலந்தாரோ
அப்ப அந்த நியாயம் புரியுறது. பணத்த குடுத்துருங்க. அவன் பாவம் சௌக்கியமா இருக்கட்டும். என்ன ஒரு பாட்டுல என்ன பெருசா ஏதோ யோ ம ம ம மனம் இருக்குன்னு தான் இருந்துட்டு போட்டுமே என்ன. அது அந்த பக்கமே வரல அவரு. அது அவருக்கு தெரியறது. சண்முக பாண்டியனுடைய பக்திக்கு மெச்சி அவர சந்தோஷப்படுத்தினார் பகவான். எது தப்பு, எது ரைட்டுன்னு பார்க்கிற விஷயம் இல்லை இது. பக்திய பார்க்க வேண்டிய விஷயம். அந்த நிலைக்கு ஆன்ம நிலைக்கு வந்தா தான் அது புரியும். மொத்தத்துல இந்த தேகத்தை இழந்து விடுவது ஜலாலுதீன் ரூமியா அவரு ஒருத்தரு, இன்னொருத்தரு மன்சூர் ஹுசைன் ஹலாஜ். மன்சூர் ஹுசைன் அல் ஹலாஜ் என்ற ஞானி. சூஃபி செயிண்ட். "வென் வாஸ் ஐ லெஸ் பை டையிங்?" நான் இறந்து விடுவதினாலே என்றைக்கு குறைந்து போனேன் என்று கேட்டார். தேகான்ம பாவம் அறல். இந்த தேகாத்ம பாவத்தை துரத்தல் அது அவ்வளவு ஈஸி இல்ல. அதை செய்து முடித்த நக்கீரருக்கு சந்தோஷமா ஞானத்தை கொடுத்து தன்னோடு சேர்த்துக் கொண்டார். இதுதான் ஈஸ்வரன் விளையாடிய திருவிளையாடுடைய உண்மை பொருள். அந்தந்த அடியவர்களாகவே மாறுவதுதான் ஈஸ்வரத்துவம். தர்மியா மாறிடுறார், பணம் குடுக்கணும். சண்முக பாண்டியனா மாறிடுறார். அவன் மனசுல உள்ள பூந்து யார் அந்த சந்தேகத்தை, இறைவனை தவிர யார் அத பண்ண முடியும்? என் மனசுல ஒரு சந்தேகம் இருக்கு. அத நீங்க நீக்குங்க. அந்த அனவுன்ஸ்மென்ட்டே ஒரு அபத்தமான அனவுன்ஸ்மென்ட். அது நப்பாசை. அந்த ஆசைய விடுறதில்ல யாரையும். யாராவது தீர்த்துட்டா அப்படி வெளில சொல்லிக்கிறதுக்கும் வெட்கம். எவ்வளவு அழகு பாருங்க. எல்லாம் நிஜமா நடக்கிற மாரி இருக்கு. இதெல்லாம் கதைன்னா எப்படி நம்ப முடியும்? இப்படி நக்கீர பெருமானாகவே மாறிவிடுகிறார். இல்லன்னா அவர் எப்படி ஆத்ம ஞானத்தை அடைவார்? இது ஈஸ்வரத்துவம். அது அப்படியே பகவானிடத்திலே தொடர்ந்து. ஆன்ம வித்தை கீர்த்தனை எழுதும்போது பல்லவியும், அனுபல்லவியும் முருகனார் பண்ணா, அவர் வந்து இத வேண்டி கேட்டுண்டா, அப்படியே முருகனாரா மாறிட்டு சரணங்கள்லாம் அவரே பண்ணி விடுறார். குருவாச்சக கோவையில அ இவர் பகவான் எழுதின பாடல்கள் அவருடைய கான்ட்ரிபியூஷன் 28 பாட்டு. ஆயிரக்கணக்கில பண்ணியிருக்காரு. 1252 பாடல்கள். அந்த மாரி. 54 பாடல்கள். குருவாச்சக கோவை. அவ்வளோ பண்ண முருகனார் பண்ணதெல்லாம் உசப்ட் தட் ஆத்தர்ஷிப் பகவான். இப்ப எல்லாரும் குருவாச்சக கோவில்ல பகவான் சொல்லியிருக்காருன்னு தான் சொல்றாங்களே தவிர, முருகனார் சொல்லியிருக்காருன்னு யார் சொல்றா? அப்ப அங்க முருகனார் ஆயிடுறாரு அவ்வளவுதான். முருகனாரே தன்னோட சேர்த்துன்னு விடுறாரு. எல்லாம் ஒண்ணுதான்னு விடுறாரு. நெறைய பண்ணியிருக்காரு முருகனாருக்கு அந்த மாரி. 1 2 முருகனார் எனக்கு அந்த பகவானோடு ஒன்று கலந்ததுனால தானே அந்த 30,000 பாடல்கள் அவருக்கு வந்தோம். அவருடைய நாவிலே தோன்றியது. அமானுஷ்யமான காரியத்தை அந்த ஹிஸ் சோர்ஸ் வாஸ் அன்லிமிட்டட் அண்ட் தட் இஸ் பகவான். அவர் அப்படியே பகவானோடு ஒன்று கலந்ததுனால தான் ஹிஸ் பவர் பிகேம் அன்லிமிட்டட். 30,000 பாட்டு அனாயாசமா பண்ணார். இப்படி அந்த நிலையை ஒருவன் பக்தன் அடைய வேண்டும் என்றால், "சே சேராய் எனின் மெய் நீராய் உருகி கண்ணீரால் நான் அழிந்தே போவேன்" என்கின்ற அந்த தன்னிழப்புக்கு ஒருவன் தயாராக இருக்க வேண்டும். தாய்மானவ சுவாமிகள் இதெல்லாம் சொல்றார். "பூராய மாமேல் ஒன்றறியா வண்ணம் புன்னாளர் போல் நெஞ்சம் புலம்பி உள்ளே நீராளமாய் உருகி கண்ணீர் சோர நெட்டுயிர்த்து மெய் மறந்தோ நிலையாய் நிற்பே." அர்த்தம் ஈஸியா புரியும். நீராளமாய் உருகி பாடத்திட்டத்தோட பார்த்துக்கோங்க சிலபஸ். நீராளம் நான் இப்ப சொல்லிட வேற சொல்லிட்டேன். "புன்னாளர் போல் நெஞ்சம் புலம்பி உள்ளே நீராளமாய் உருகி கண்ணீர் சோர நெட்டுயிர்த்து மெய்மறந்து ஓர் நிலையாய் நிற்பேன்." இந்த தேகத்தை மறந்து எனக்கு நீங்கள் தான் வேணும்னு நான் நிற்பேன். நெக்குருகியான் பூக்கிட ஊனை புக அப்படின்னு 59வது பாட்டுல மறுபடியும் இந்த நெக்கு நெக்கு உருகுதலை சொல்லுகிறார் பகவான். மேலும் 101வது பாடல் "என்னோடு ஒன்று கலந்து விட விரும்புகிறேன். அம்புவில் தண்ணீரில் ஆழி போல் பனிக்கட்டி போல் அன்புரு உனில் என்னை அன்பாய் கரைத்தல்." என்ன கஷ்டப்படுத்தாதப்பா என்ன. என்ன அப்படியே அன்பா கரைச்சிரு.
இது எவ்வளவோ ஆத்ம ஞானத்தை அடையிறது கஷ்டம் கஷ்டம்னு எல்லாரும் சொல்றார். முருகனாருடைய அனுபவம் நான் கஷ்டப்படவே இல்லைன்றார் முருகன். இந்த நிலையை அடைவதற்கு. அப்படி அன்பாய் கரைத்தருள்னு பகவான் அருணாச்சலேஸ்வரரிடத்திலே வேண்டியது முருகனாருக்கு பலித்தது. இப்படி இன்னொரு ஒரு சின்ன விஷயம் இருக்கு. வேண்டுதல். இத விளைவு குரலா கூட வச்சுக்கலாம். இது நீங்க ஆச்சரியப்படுவீங்க. அழிவேன் கால வழுவமை. அழிவேன் அருணாச்சலா நான் அழிந்தே போனேன்றதே இறந்த காலத்திலே இருப்பதே எதிர்காலமா சொன்னாராம். இந்த கால வழுவமைதின்ற இலக்கணத்த பகவான் யூஸ் பண்ண மாரி பண்ணியிருக்க மாட்டான்னு நெனைக்கிறேன். மாபெரும் புலவர்கள்லாம் அப்படியே அசந்து போற ஒரு இலக்கண இத அப்படியே இவ்ளோ வித் டெல்லிங் எஃபெக்ட் பாட்டுக்கு பாட்டு. அந்த பாட்டுக்கு பாட்டு இருக்கின்ற ஒரு கருத்து தொடர்ச்சி. இதத்தான் அடுத்த பாடலில் இந்த கருத்து தொடர்ச்சிய சொல்லுகிறார். இங்கே நீராய் உருகி அந்த அனுபவத்த சொல்லுகிறாரா, நீராய் உருகி போய் அப்படி சொல்ல மணிவாசகரே சிவபுராணத்துல, "நீராய் உருக்கி என் ஆருயிராய் நின்றானே." அப்படியே நீராய் என் அப்படியே மனதை உருக்கி, தேகத்தை உருக்கி, உயிர்னா அகந்தை, ஆருயிர்னா பெரிய உயிர். அது ஆத்மா. என்னுடைய ஆன்ம வஸ்துவாக என்னுள்ளே நின்றானே என்கிறார் மணிவாசக பெருந்தகை. அப்படி நீராய் உருகுதல் ஒரு ஸ்டேஜ். ஆன்ம பயணத்திலே இது ஒரு நிலை, நிலைப்படி என்பதை அதனால இதற்கென்றே தனி கண்ணியை வைத்து பக்தர்களுக்கு வழிகாட்டினாராயிற்று பகவான் என்று சொல்லி. இப்படி இந்த பாடலுடைய பெருமைக்கு அளவே இல்லை என்று சொல்லி, இன்னும் நெறைய பெரியவர்களுடைய இலக்கியத்திலிருந்து இதுக்கு உதாரணங்கள் கொடுக்கலாம் என்று சொல்லி, நீங்களும் உங்களுக்கு அந்த மாரி தெரிந்தா சொல்லுங்க. அடுத்து வருகிற பாடத்திட்டத்துல அதெல்லாம் சேர்த்துடலான்னு சொல்லி, இந்த அளவிலே இந்த வகுப்பை நிறைவு செய்கிறேன். நன்றி, நமஸ்காரம். நமோ ரமணாய நமோ ரமணாய நமோ ரமணாய நமோ 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 ரமணாய நமோ ரமணாய நமோ ரமணாய நமோ நமோ. சர்வே ஜனா சுகினோ பவந்து. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. சர்வ மங்களானி பவந்து. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் தத்சத். ஹரி ஓம் தத்சத். ஹரி ஓம் தத்சத். ஸ்ரீ ரமணார்ப்பணமஸ்து.